வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு உடல் எடையை கச்சிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து விட்டது. இதன் காரணமாக பலவிதமான டிப்ஸை ஃபாலோ செய்து உடலை அதிக அளவு வருத்திக் கொள்கின்றார்கள். ஃபிட்னஸ் சென்டர், ஃபுட் சப்ளிமெண்ட் போன்ற எண்ணற்ற வகைகளில் உடல் எடையை குறைக்க முயற்சி மேற்கொள்கின்றனர். சில ஆயிரங்கள் முதல் பல லட்சங்கள் வரை செலவு செய்தும் உடல் எடையை குறைக்க முடியவில்லை என்று மனம் வருத்தம் அடைகின்றார்கள். இருப்பினும் யாராக இருந்தாலும் சரியான டயட் முறையையும் சரியான உடற்பயிற்சியும் செய்தாலே மிக எளிதாக உங்கள் எடையை குறைக்க முடியும். சரி, நம்ம உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்க என்ன பண்ணலாம்? பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைங்க. வாரத்துல 7 நாள் இருக்கா, அந்த 7 நாளுமே 7 விதமான டயட் உணவுகளை சாப்பிட்டாலே போதுங்க. நம்மளோட உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும். அதோட தினமும் காலையில அரை மணி நேரமாவது கண்டிப்பாக நடைபயிற்சி செய்யறது அவசியங்க. ஐயையோ, நடைபயிற்சியா? என்னால முடியாது, டைம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய டயட் உணவு முறை செட் ஆகாதுங்க. என்னதான் நீங்க விலை உயர்ந்த ஃபுட் சப்ளிமெண்ட், ஃபிட்னஸ் ட்ரிங்க்ஸ் குடிச்சால் ஒரு அரை மணி நேர நடைபயிற்சிக்கு ஈடாகாதுங்க. தினமும் காலையில நீங்க 7 மணிக்கு எந்திருக்கிறீர்களா, 6:30 மணிக்கே எந்திரிச்சு நடைபயிற்சியை தொடங்குங்க. உங்களுக்கு டைம் இல்லைங்கிற ப்ராப்ளம் வராது. 7 நாட்களுக்கான உணவு அட்டவணையோட நம்ம வீட்டிலேயே இயற்கையான பொருட்களை கொண்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறத பத்தியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாராவது புதுசா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நாள் திங்கட்கிழமை உணவு அட்டவணையை பார்ப்போம். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு சிறிது நேரம், அதாவது குறைந்தது அரை மணி நேரமாவது நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் அருந்த வேண்டும். வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். அதாவது முதல் நாள் இரவு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கொள்ளு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக ஊற வைக்கவும். பின்பு மறுநாள் காலை அதனை நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டவும். பின் மிதமான சூட்டில் அந்த நீரில் அரை ஸ்பூன் தேன், அரை மூடி எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து வெறும் வயிற்றில் அருந்த வேண்டும். இந்த பானத்தை காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்பு அருந்த வேண்டும். இது ஒரு சிறந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லலாம். இந்த பானமே உங்கள் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும். இந்த பானத்தை மட்டும் தினமும் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை சீக்கிரமாவே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ திங்கட்கிழமைக்கான காலை உணவு என்னன்னு பார்க்கலாம். புதினா சட்னியுடன் 3 இட்லி சேர்த்து சாப்பிடலாம். மதிய உணவாக ஏதாவது ஒரு தானியம் மற்றும் காய்கறிகளுடன் ஒரு தானிய ரொட்டி எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவாக காய்கறி கலவை, கோழிக்கறி மற்றும் தானிய ரொட்டி, இதனுடன் கீரை சாலட் அல்லது சிக்கன் குழம்பை சேர்த்துக் கொள்ளலாம். 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைக்கான உணவு பட்டியல். காலை உணவாக காய்கறி கலவையுடன் கடலை பருப்பில் செய்த அப்பம், இதனுடன் ஒரு கிளாஸ் பால் அல்லது முட்டை சேர்த்துக் கொள்ளலாம். மதிய உணவாக பழுப்பு அரிசி சாதம் மற்றும் கொண்டை கடலை குருமா சேர்த்துக் கொள்ளலாம். இரவு உணவாக முளைகட்டிய பயிறு, சாலட்டோடு கிச்சடி அல்லது பரோட்டா சேர்த்துக் கொள்ளலாம். 3ஆம் நாள் புதன்கிழமை உணவு அட்டவணை. காலை உணவாக ஆப்பிள் மற்றும் லவங்கப்பட்டை சாறு மற்றும் காய்கறி சாம்பாருடன் ஊத்தாப்பம் சாப்பிட்டு வரலாம். மதிய உணவாக ஏதாவது ஒரு அசைவம், காய்கறி கலவை மற்றும் ரொட்டி சாப்பிடலாம். இரவு உணவாக பழுப்பு அரிசி சாதம், சத்துள்ள காய்கறி குழம்பு சாப்பிட்டு வரலாம். 4ஆம் நாள் வியாழக்கிழமை உணவு பட்டியல். காலை உணவாக நறுக்கிய பழங்கள் மற்றும் சூரியகாந்தி விதைகள் அல்லது சத்துள்ள காய்கறி கூட்டு செய்து சாப்பிடலாம். மதிய உணவாக காய்கறி கூட்டு மற்றும் குருமா அல்லது தானிய ரொட்டியுடன் அசைவ குருமா மற்றும் பழுப்பு அரிசி சாதத்தை எடுத்துக் கொள்ளலாம். இரவு உணவாக காய்கறி கலவை அல்லது கோழிக்கறி மற்றும் தானிய ரொட்டி, இதனுடன் கீரை சாலட் அல்லது சிக்கன் குழம்பை சேர்த்துக் கொள்ளலாம். 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உணவு அட்டவணை. காலை உணவாக காய்கறிகள் மற்றும் ஒரு கிளாஸ் பால் அல்லது 3 முதல் 4 பருப்பு தானிய உருண்டைகள் மற்றும் சாம்பார் சாதம் செய்து சாப்பிட்டு வரலாம். மதிய உணவாக பழுப்பு அரிசி சாதம் மற்றும் காய்கறி சாம்பார். இரவு உணவாக உருளைக்கிழங்குடன் கோழிக்கறி மற்றும் காய்கறி கலவைகள் அல்லது கோழிக்கறி அல்லது 2 ரொட்டிகள் சாப்பிட்டு வரலாம். 6ஆம் நாள் சனிக்கிழமை உணவு அட்டவணை. காலை உணவாக அவகேடா மற்றும் நறுக்கிய பப்பாளி அல்லது பருப்பு கலந்த காய்கறி கூட்டுடன் கோதுமை புரோட்டா செய்து சாப்பிட்டு வரலாம். மதிய உணவாக இறைச்சி மற்றும் பழங்கள் அல்லது காய்கறி சாலட் சாப்பிடலாம். இரவு உணவாக முளைகட்டிய பயிறு, சாலட்டோடு கிச்சடி அல்லது புரோட்டா சேர்த்து கொள்ளலாம். 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உணவு அட்டவணை. காலை உணவாக ஒரு மாம்பழம் மற்றும் ஒரு கிளாஸ் பால் அல்லது பழங்கள் கொண்டு செய்யப்பட்ட சாலட் சாப்பிடலாம். மதிய உணவாக முழு தானிய ரொட்டியுடன் காய்கறி சூப் அல்லது ஒரு கிண்ணம் திணை மற்றும் தானிய கிச்சடி செய்து சாப்பிடலாம். இரவு உணவாக மசாலா சேர்க்கப்பட்ட காய்கறி அல்லது அசைவ உணவு, கடல் உணவுகள் சாப்பிட்டு வரலாம். இதனுடன் சேர்த்து மறக்காமல் நாம் வீட்டிலேயே தயாரித்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸை தினமும் காலையில் அருந்தி வர வேண்டும். இந்த டயட் முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல உங்க உடம்போட எடையை 3 முதல் 5 கிலோ வரை குறைத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.